என்னடா பெரிய இவன் மாதிரி அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்க? வாடா வெளிய. ஐயோ என்ன பண்றது? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இழிச்சவன் மாதிரி இருக்கா? என்னைக்கும் இல்லாம திருநாளா நீ அன்னைக்கே உன் வீட்டை நான் கட்டி தரணும்னு சொல்லும் போதே கொஞ்சம் நான் சுதாரிச்சிருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். என்னடா என்னைக்கு நம்ம கிட்ட பேசாத பையன் இப்ப நம்ம கிட்ட வந்து வலியக்கா பேசலானே நினைச்சேன். ஓஹோ இதுக்கு தானா? ஏய் அவன் என்னடா கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆளு நம்மள பத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கறான். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப இங்க வெளிய நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாலு பேர் இருக்கிற இடத்துல எங்களை என்ன சிரிக்க அடிக்க பாக்குறீங்களா? ஊருக்குள்ள நாங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டு சண்டியர் கணக்க இங்க சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எவரே நான் உங்ககிட்ட பேசவே கிடையாது. முதல்ல அந்த பயல கூப்பிடு. நான் வர மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. என்ன பத்ரகாளி உன் வீட்டுக்காரர் ஓவரா இது பேசிட்டு இருக்காரு. என்ன இங்க பாரு சிம்ரனு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இப்ப ஒன்னும் தெரியாம பேசிட்டு இருக்காத. என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்? என் வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்னு நீங்க கத்துவீங்க வைப்பீங்க, நான் எதுவும் கேட்காம அப்படியே பொத்திக்கிட்டு இருப்பாங்களோ? அம்மா கம்முன்னு இருங்கம்மா. ஏண்டா உங்களை மாதிரி பயல்களை எல்லாம் நம்பிதான பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறோம். எப்படா இந்த வேலையை பாக்குறீங்க நீங்க? நீங்களே இப்படி பண்றதுனால யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லாம போயிருதுடா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் தப்பாலாம் இல்ல. என்ன நினைக்கிற மாதிரி தப்பு இல்ல. ஊர்ல அத்தனை பேர் இருக்க, நீ என் பேத்தி கைய பிடிச்சி இழுத்துப்ப, அத பார்த்துட்டு நான் அப்படியே நிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது ஏன் பையன் கைய பிடிச்சி இழுத்தானே? இங்காரு உனக்கெல்லாம் பகல்ல பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரில எருமாடா தெரிய போகுது. என் பையன் அப்படி ஒண்ணும் நான் வளர்க்கல. வந்துட்டு அப்பதான் பேசுறான் பேச்சுன்னு. இங்க பாரு நான் உங்ககிட்ட பேசவே கிடையாது. ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். இருக்கிற கோபத்துல ஒரே இது 2 துண்டு. ஆமா 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 இது துண்டு போடுற வரைக்கும் எங்க கையை சும்மா பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருடி, எங்க வீட்டு பிள்ளைக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நாங்க எங்க பிள்ளை அப்படி வளர்க்கல. எல்லா இதுவும் உன் பையன் தான் பண்ணியிருக்கான். இப்ப எங்களுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு இந்த வேலை நடக்குதோ? ஐயோ ஆளாளுக்கு பேசி இப்ப பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இங்க பாருங்க இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் சரி அதை நான் வாங்கிக்கிறேன். என்னடா என்னடா வாங்கிக்கிற? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா, கொஞ்சம் கம்முன்னு இருங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நானும் தனலட்சுமி தப்பான நோக்கத்துல எதையுமே நாங்க பழகுனது கிடையாது. சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரை நாங்க 2 பேரும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். விரும்பிக்கிட்டு இருக்கியா? அம்மா என்னம்மா? ஓஹோஹோஹோ இப்பதான் புரியுது. ஏவளையோ நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை நான் கட்டுவேன் இல்லைன்னா சன்னியாசியா போவேன்னு சொன்னியே, அவ இவதானா? அடியே ஆபீஸ்ல வந்து நான் கேட்டேன் தானே உன்கிட்ட, உன்கிட்ட கேட்டேன் தானே, எத்தனை தடவை கேட்டேன். என் பையன் யாரையும் விரும்புறானாமே, அது யாருன்னு சொல்லுன்னு உன்கிட்ட கேட்டதானே. அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்க? அம்மா தயவு செஞ்சு நீங்க உங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்கம்மா. என்னடா வாயை வச்சிட்டு கம்முன்னு இரு? எங்க அண்ணன் பிள்ளை தலைன்னு அப்படி வளர்த்து வச்சிருக்கான். அந்த பிள்ளைய கட்டுறதை விட்டுவிட்டு இந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கணும்னு நீ ஆட்டை கட்டிக்கிட்டு இருக்கியா நீ? ஏய் யாரை பார்த்து ஒண்ணு இல்லாத குடும்பம்னு சொன்னேன்? இங்க பாரு, நீ எத்தனை நாள் என் வீட்டுல வந்து வாங்கி தின்றுக்க மறந்துட்டியா? வாங்கி தின்னுட்டாங்க. அப்படியே இருக்கிறதுக்கே இடம் இல்லாம இருக்கீங்க. இப்பயே அடிச்சு தோர்த்தனா வீடு வாசல் இல்லாம நடுத்தருவுல நிக்கிறோம். நீங்க எல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டியா? வாயை மூடிட்டு போயிடு. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. அழகா ஒரு பையனை பெத்து வளர்த்து இப்படி தூரம் ஆளாக்குனா நல்லா மயக்கிட்டீங்களா? யாருடி மயக்குனா? யாரு மயக்குனா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி புள்ளைய உன் பையனா அதை இதுன்னு சொல்லி மயக்கி இருக்கான். இப்ப கூட உன் பையன் தான் எங்க புள்ள கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்படிங்களாமா? நீங்க இம்புட்டு தூரம் பேசுறீங்களே, உங்க புள்ள லட்சணத்தை நான் சொல்லட்டுமா? நேத்து எங்க நொண்ணை வீட்ல இருந்து நான் வரும்போது பார்த்தேன், அந்த முட்டுச்சந்துல என் பையனும் இங்க நிக்க, உங்க புள்ள அங்க நிக்கன்னு நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்தோனையும் என்ன வேகமா ஓட்டம் கட்டி ஓடுனா தெரியுமா? ஓஹோ நீ ஓடுன ஓட்டம் இதுக்கு தானா? அருவாவை கீழே போடுங்க, கீழே போடுங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. வந்துட்டாங்க நல்ல வசதியான மாப்பிள்ள. அதுவும் இல்லாம இப்ப 1க்கு 2 வீடு வச்சிருக்கிறோம். அதுதான் வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களோ? எப்படா நம்ம வேற வீடு கட்டுறதுக்கே வழி இல்ல நமக்கெல்லாம், இதுதான் ஜாக்குன்னு இவங்க வீட்டுல பூந்தரலான்னு பாக்குறீங்களோ? ஏய் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் சிம்ரனு, எத்தனை வருஷம் நம்ம எல்லாம் ஒன்னா பழகி இருக்கோம். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு வார்த்தையை விடுறியே, இது உனக்கே சரியா இருக்கா? காத்து இருந்தவன நேத்து வந்தவன் கூட்டிட்டு
சொன்ன மாதிரி நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? நல்லா பசப்பிக்கிட்டு வராதீங்க. பசப்பிங்களா? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையே, மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன இது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்டு போறாங்க எங்கிட்டு வாராங்கன்னே தெரிய மாட்டேங்குதே ரெண்டு பேரும். இவங்களை காவ காக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள் பொழுதாகி போயிருது. அப்பா, என்னப்பா தூங்கலையா? இந்நேரத்துல இங்க நின்றுட்டு இருக்க? இல்லப்பா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். வெளியே யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஜன்னல் வெளியே பார்த்தா இங்கிட்டு அங்கிட்டும் போய்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி நிழல் தெரிஞ்சுதா. அதான் யாரோ என்னவோன்னு தெரியலன்னு வந்து பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? தூங்கலையா? இல்லப்பா, காலையிலேயே உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன்ட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போனாங்க, அங்க இருப்பாங்கப்பா. நீங்க எதுக்கு அதை எதன்னு பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வந்து படுங்க. இல்லப்பா, ஏற்கனவே அந்த குடும்பத்துல நமக்கும் பிரச்சனையா கிடக்கு. இதுல வேற இவங்க ஆடிக்கிட்டு அங்க போயிருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒன்றும் பிரச்சனைனா என்ன பண்றது? அதான் ஒரே பயமா இருக்குது. அதுவும் உங்க அம்மா வாயை பத்தி உனக்கே தெரியும். முதல்ல மாதிரி உன் தங்கச்சியும் கிடையாது. இப்பெல்லாம் அவள் ரொம்ப மாறிட்டா. ஒரு காலத்துல என் புள்ள இறக்க குணமா இருந்தா, 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து உதவுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணா. இன்னைக்கு தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற லெவலுக்கு போயிட்டா. அதான் ஒரே யோசனையா கிடக்கு. 2 பேரும் போயிருக்காங்களே, எங்க போனாங்க ஏது போனாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ண போறாங்க. அப்படி இல்லைன்னு போது அவங்க அங்க பத்திரமா தான் இருப்பாங்க. வாங்கப்பா. இல்லையா, பயமா இருக்குது. 2 பொம்பளைங்க வேற, நம்ம தனியா வேற விடவும் முடியாது. அதான் யோசனையா இருக்கு. அதுவும் காலம் வேற கெட்டு போயிருக்கு. 1 வயசுல உள்ள பிள்ளையும் பயமா தான் இருக்கு வெளியே விடுறதுக்கு. 60 வயசுல உள்ளவங்களையும் வெளியே விடுறதுக்கு பயமா இருக்குது. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, அவங்க பத்திரமா தான் இருப்பாங்க. நீங்க உள்ள வாங்க. நேரம் கட்ட நேரத்துல வெளியே நின்றுட்டு இருக்காம இந்நேரத்துக்கு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்க உள்ள வாங்க. அப்பா விடுங்கப்பா, அப்பா அவரை விடுங்கப்பா, அப்பா உங்க காலில் கூட விழுறப்பா, அவரை விட்டுருங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா. போயிட்ட இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணை நல்லா வச்சுப்பேன், நீங்க என்ன நம்புங்க. என்னடா நல்லா வச்சுக்கிறது? பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா எங்க கட்டி கொடுக்கணும் எங்க கட்டி கொடுக்க கூடாதுன்னு? உங்க ஆத்தாக்காரி இப்பயே இந்த அளவுக்கு வாய் பேசுறா. இதுல நீ கட்டிக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளைய கட்டிக்கிட்டீன்னா அவங்க நிம்மதியா வாழ முடியுமா? இவ என்னமோ சொல்றாளே நாங்களே இருக்கப்படாது இல்லாதவங்கன்னு. நாங்க இல்லாதவங்க தாண்டி. எங்க பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கோண்டி. உன் பையன் ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறதுக்கு இந்த பீத்திக்கிட்டு திரியிறா. ஒரு காலத்துல சோத்துக்கே வழி இல்லாம தட்டை தூக்கிட்டு திரிஞ்சதெல்லாம் மறந்துட்டா போல இருக்குது. எவாரே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் என் கையே அப்படியே உன் கண்ணத்துல பதிஞ்சிடும். அடச்சி வாய மூடு. ஒழுங்கா புள்ளைய வளர்க்கறதுக்கு துப்புள்ள தான் வந்துட்ட. அப்பதான் ஏய், என் பையனை விட்டுரு, வேற மாதிரி ஆயி போயிடும். விட்டுருன்னு சொல்றேன். படுபாய பையன்கிட்ட சொன்னேனே நான் சொல்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேனே. கேட்டியா உன்ன? இப்ப எங்க வந்து நிக்க சந்தி சிரிக்கிற பாரு. இதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லி இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஆடுறான். அத்தடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பையனை? அடே, என் பையனை விடுறா. மைசன் ஐயோ, ஏய் கையடுறா, என் புள்ள விழுந்து கையடுறா. முதல்ல சரி மானசாமி, ஒழுங்கா ஓடிடு. இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம நீ உள்ள வந்தா வைக்க, நல்லா வாங்கிட்டு தான் போவாரு. நீ என்ன அடி ஓதா மிதி, ஆனா என் புள்ள மேல கைய வச்சேன்னு மாவனே அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஒருத்தனை வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. கையாடுறா. குடிக்கார பையல கம்முன்னு அங்கிட்டு போடா, இல்லைன்னா போற பக்கத்துல ஒரு காட்டிட போறான் என் பையன். கோழி முட்டி குப்பம்மா, இந்த கோழி மூட்டுற வேலையில வேற கிட்ட போய் வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையே, நீ எங்கெங்க என்னென்ன வேலை பார்த்தனும் மொத்தத்தையும் புட்டு வச்சுக்கிடுவேன். ஓடிடுங்கிட்டு. ஏங்க, உங்களெல்லாம் நான் பெரிய மனுஷன் நல்லவங்க வல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி நாரத்தனமா நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பத்திரகாளியாக்கா, முதல்ல உங்க வீட்டுக்காரங்க கூப்பிடுங்க. என் புள்ளை மேல இப்படி கையை வைக்கிறது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் என்னை தாண்டி தான் என் பிள்ளைக்கு போகணும். 1000 தான் நான் குடிப்பேன் வைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பையனை கொண்டுனா மனுஷன் தாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். உன் பையன் பண்ண லட்சணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீயே 4 போடுவாங்க. என்ன பண்ணா என் மைசன்? என் பிள்ளைய காதலிக்கிறானாமா. நான் என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி வச்சிருக்கேன். என் பிள்ளை மனசு ஆசை வார்த்தை கட்டி இவன் கூட்டிக்கிட்டு போவான், நான் விட்டுட்டு இருப்பேனா? இங்க பாருங்க, பொண்ணுன்னு அழகா இருந்தா 4 பேர் பார்க்கத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ அப்ப மாதிரி பேசியா, லூசு மாதிரி பேசாம. இங்க பாரியா, இப்ப என்ன அப்ப உனக்கு பிரச்சனை? மைசன், இப்போ உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா சொல்லு. பைத்தியம் அங்கிட்டு போயா. மைசன்னுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சதுன்னு வைங்க, எங்க இருந்தாலும் தூக்குவேன், எப்படி இருந்தாலும் தூக்குவேன். ஏமா நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம். அடியே, நம்ம புள்ளைய அடிக்கிறாங்க, அங்க போய் அடிக்க என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்க? உன் பருப்புல என்கிட்ட தான் வேகும், மத்தவங்கள்ட்ட போய் வேகாது. போடி என்கிட்ட. நானே அவளை வெட்டி விட்டுட்டு
வெந்த சோத்தியே வேக வச்சு கொலைய வச்சுக்கிட்டு இருப்பா. இங்கிட்டு போடி. என் சன்ன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை கேட்கறத விட்டுட்டு என்ன அடிக்க வரா? இங்க பாரு, கைய எடுத்து சொல்லிவிட்டேன், இல்லன்னு என் அம்புட்டுட்டேன். ஏய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் உன் கையை என் புள்ள சட்டை மேல இருந்ததுன்னு வையி, அவனை அம்புட்டுட்டேன். எட்றாமா இல்ல கைய. ஏய் தம்பி, அவன் பைத்தியக்காரன்டா, ஏதாவது பண்ணால பண்ணி போடுவான்டா, கைய எடுடா. அப்பா விடுங்கப்பா, அப்பா விடுங்கப்பா. என் புள்ள மேல கைய வச்சீங்க இன்னொரு தடவை, அவனை மொத்த குடும்பமும் இருக்காது சொல்லிட்டேன். படுபாவி, இவளால தான் எல்லாம் வந்தது. அப்பா இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க, அப்படிதான் சொல்லிட்டேன். யாரை எட்டி உதச்சீங்க? ஏய், நான் ஏன் பேத்தி எட்டி உதைச்சேன், உனக்கு என்னடா? இங்க பாருங்க, அவ இதுக்கு முன்னாடி வேணா உங்க பேத்தியா இருக்கலாம், ஆனா இப்ப அவ என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? ஆமாயா, மை சன். ஒரு பொண்ணை பார்த்தாலே போதும், அதுதான் எங்க வீட்டு மருமகள். உன் பொண்ணு என் வீட்டு மருமகள். யாரு ஒழுங்கா ஓடிடு, அப்படிதான் சொல்லிட்டேன். நீ எந்திரிமா, நீ எந்திரி. என்னடி அங்க போய்கிட்டு இருக்க நீ? ஏய், ஒழுங்கு மரியாதை இங்கிட்டு வா, இங்கிட்டு வான்னு சொன்னேன். ஏய் பஞ்சு முட்டாய் மண்டை, இதுக்கு அப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வைக்கி, மவளை மண்டையில இருக்க முடியெல்லாம் பஞ்சு பஞ்சா போயிடும். அப்புறம் ஒவ்வொன்னா புட்டிங்கி எடுத்துருவேன். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு எல்லாரும் இப்ப சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க? நாங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நீங்க இப்ப வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க? ஏன்பா, உங்களை எல்லாம் நான் என்ன நினைச்சேன்? உன்னை எல்லாம் நான் என் பையன் மாதிரி நினைச்சேயா? எப்படியா இப்படி என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? ஏதோ இப்ப தெரிஞ்சதுனால பரவாயில்ல. இதுவே கல்யாணத்து நேரத்துல பொண்ணை நீ கூட்டிக்கிட்டு போயிருந்தா எங்க மான மரியாதையே போயிருக்கும். ஏன் இந்த வேலை பார்த்த? ஏண்டி உனக்கு தெரியாதா? உங்க அப்பா இத்தனை வருஷம் நம்மள ஒரு நாள் கூட ஒரு குடும்பமா நினைச்சதே கிடையாது. ஆனா அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு திரும்பி நமக்காக வாழ்றாரு. அப்படியாப்பட்ட மனுஷனை நம்மளே இப்படி மாத்தலாமா? சொல்லு பாப்போம். உங்க அப்பா நமக்காக, அதுவும் உனக்காக பொறுப்போட இருந்து உன் கல்யாணத்தை நடத்தணும்னு, நகை நட்டு சேர்க்கணும், கடன்பட்டு கூட என் பிள்ளைய நல்லபடியா வாழ வைக்கணும்னு அம்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருடி. அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? சிரிக்கி. இங்க பாருமா, இங்க பாரு, எல்லாம் இந்த காலத்துல காதல் வர்றதுன்றது சாதாரண விஷயம்தான், எல்லாத்துக்குமே வரதான் செய்யுது. ஆனா காதலிச்சவங்க எல்லாரோட வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். எல்லாரும் கண்ணீரும் கம்பளியுமா மனசுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. உனக்கு வேண்டாமா? இந்த குடும்பம் வேண்டாம். இப்பயே நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற மாதிரி உன்னை இம்புட்டு கேவலமா பேசுறாங்க. நாங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்ற அளவுக்கு அந்த அம்மா பேசி பிடிச்சு. இதுக்கப்புறமும் நீ இந்த குடும்பத்துல வாழ முடியாதுமா. வந்துரு, தயவு செஞ்சு வந்துரு. உனக்காக நான் பெரிய சம்பந்தமே பார்த்து வச்சிருக்கேன். வந்துரு. ஏண்டி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் புள்ள மூஞ்சில கரிய பூச்சி விட்டீங்கல்ல? ஒழுங்கா வான்னு சொன்னா வர முடியாதா? உங்க ஆத்தா கதி இப்படித்தான் உன்னை வளர்த்தாளாடி? அடியே இங்க பாருங்க, எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. பார்த்தல்ல, கேட்டல்ல, எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல்ல. பெத்தவ என் வயிறு பத்துக்கிட்டு எறியுதுடி. எத்தனையோ மனுஷங்க விரும்புறாங்கன்னா இந்த மனுஷன் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச எல்லாம் பண்ணாரு. அப்பயே தலையால அடிச்சுக்கிட்டேன். நம்ம வீட்லயும் புள்ள பையன் இருக்கு, இந்த வேலை பண்ணாதீங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு போனா நம்ம அந்த அளவுக்கு வேதனைப்படுவோம் அப்படின்னு 100 வாட்டி சொன்னேன். கேட்டாரா இந்த மனுஷன்? இன்னைக்கு எங்களை கஷ்டப்படுத்திட்டு போயிடாதடி. வேணாண்டி, வேணாம், நம்ம போயிடுவோம். இங்கே இருந்தால் கூட நீ வருத்தப்படுவேனா? வேற ஊரை கூட பார்த்து போயிடலாண்டி. ஆனால் இது வேணாண்டி. வாமா, அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம மான மரியாதையே போயிடுமா. வா. என்ன வாமா நோமான்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்க வச்சுக்கிட்டு இருக்கிற? அடே, நல்லா இழுத்து புடிச்சு 4 இழுத்து புடி கூட்டிட்டு வாடா உள்ள. இங்க பாருமா, உனக்கே தெரியும், உன் தம்பி மேல கூட நான் இம்புட்டு அன்போட இருந்தது கிடையாது. ஏன்னா அது ஒரு பொறுக்கி பையனா இருந்து இன்னைக்கு பொறுப்போட இருக்கான். ஆனா நீ பொறுப்பான பிள்ளையா இருந்து இந்த வேலை பண்ணாதமா, பண்ணாத. உன்னைய கட்டி கொடுக்கணும், பெரிய இடத்துல நீ நல்லபடியா வாழணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துருக்கேம்மா. தயவு செஞ்சு வந்துருமா, இங்க வா. யோ, என்னமோ பெரிய பணக்கார சம்பந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் நாங்க பார்க்காத பணமா? ஒரு நாளைக்கே நான் 150 ரூபா 200 ரூபா செலவு பண்றேன். ஒரு மாசத்துக்கு 6000 ஓவா செலவு பண்றேன். அப்படின்னும் போது எங்க மருமகளை நாங்க என்ன பார்க்க மாட்டோமா, வைக்க மாட்டோமா? என்னமோ பணக்கார சம்பந்தம்ன்றீங்க. ஏன்னா பணத்தோட தான் சேரணுமா? அப்படின்னு இருந்தாலும் நீ பணக்காரனா இருக்கணும்ல.
நீயே இருக்கிறதுக்கு வீடு இல்லாதவன் நீ பணக்கார சம்பந்தம் எதிர்பார்க்கிறியோ? பணக்கார சம்பந்தம் என்னைக்கும் விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். குடும்பத்தை இப்ப வரைக்கும் பொறுப்போட பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்பனா பொறுப்பு இல்லாதவனா இருந்தாலும் குடும்பத்தை அப்படி கட்டுக்கோப்பா நடத்துற பையன். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல நீ என்ன குறைஞ்சுப்ப? இங்க பெருமாடு சாமி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காத, கம்முனு போயிரு சொல்லிட்டேன். இங்க பாருடி, அப்பா இம்புட்டு தூரம் கூப்பிடுறாருல, வந்துருமா. அவ அமுக்குனிடி, அமுக்குனி. அவளா வரமாட்டா. ஊரை கெடுக்க அவன் வீட்டை கெடுக்கணும்னு அந்த காலத்துல சொன்னதுக்கு சரியா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாரும் நிறுத்துங்க. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்கு நாங்க பண்ணினது தப்பாவே இருக்கலாம். ஆனா எங்க மனசுக்கு நாங்க பண்ணினதுல எதுலையுமே தப்பு கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் விரும்புறோம். ஆனாலும் எங்க மனசுல உள்ளதை என்னைக்கு நாங்க வெளியே சொன்னதே கிடையாது. மற்ற காதலர்கள் மாதிரி பீச்சு சினிமா பெத்தவங்களுக்கு மறைச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்றது வைக்கிறதுன்னு ஒரு நாளும் பண்ணது கிடையாது. ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரோட குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நம்ம குடும்பத்தை எங்கேயும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு சந்தோஷம் எந்த ஒரு இது வந்தாலும் மனசுக்குள்ளேயே அடக்கி பொத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்க படிச்சோம், வேலைக்கு போனோம். இப்போ என் சொந்த காலில் நிக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம். ஒரு வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் தனலட்சுமிய கூட்டிட்டு வரணும்னு கஷ்டப்பட்டு வீடை கட்டி இவ்வளவு தூரமும் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேல நான் உங்க பொண்ணை எப்படிங்க கஷ்டப்படுத்துவேன்? உங்க வீட்டுல இருந்ததை விட உங்க பொண்ணு என் வீட்டுல மகாராணி மாதிரி இருப்பா. படுபாவி பயலே, அப்ப இதுக்கு தான் வீடு கட்டி இருக்கானா இவன்? நான் கூட நினைச்சேன் நமக்காக தான் கட்டி இருக்கானோன்னு. பாத்தீங்களா? சொக்க தங்கத்தை பெத்து வச்சிருக்கேன். இந்த சொக்க தங்கத்துக்கு பொண்ணை கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிருவ? இங்க பாருமா, அந்த குடும்பத்தை நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்கன்னு அந்த குடும்பத்துல நீ நல்லா இருக்க முடியாது. தயவு செஞ்சு வந்துரு. அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, அரவிந்த் ரொம்ப நல்லவன்ப்பா. ஏண்டி நாங்க இம்புடு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதையை வாடி. அம்மா புரிஞ்சுக்கம்மா, அப்பா கூட ஒரு காலத்துல குடிகாரா இருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் அரவிந்த் ஒரு நாள் கூட குடிகிடின்னு போனதே இல்லம்மா. ஒரு பண பையம்மா. இப்ப கூட வீடு கட்டணும்னா அந்த வீட்டுல நாங்க இருந்துட்டு நீங்க வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு நாங்க பேசி வச்சிருந்தோம்மா. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க நடந்துக்கிறீங்கம்மா. ஆட்டியாடா தம்பி, நம்மலாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாதவனு அவ சொல்லலடா, உன் புள்ளையே சொல்றா. நம்மலாம் எதுக்கும் துப்பு இல்லாதவங்கன்னு. அப்பா எதையுமே நீங்க புரிஞ்சுக்காம மூடத்தனமா பேசாதீங்க. கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. உங்க வாயால அம்மா வாழ்க்கையை தான் கெடுக்கிறீங்க, ஏன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இப்ப என்ன அவங்க தப்பா பேசிட்டாங்க? இங்க பாருடி, ஒழுங்கா உள்ள வாடி. உள்ள வா. இல்லம்மா, என்னால முடியாது. தனலட்சுமி, அப்பாவுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் கையை நீட்டி போடுவேன். உள்ள வாமா. அப்பா அடிக்க மாட்டேன். உள்ள வா. அப்பா நான் இப்ப உங்க பொண்ணு இல்லப்பா. பின்ன என்னது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. என் புருஷன் அரவிந்த்ப்பா. அடி பாவி, என்னடி கழுத்துல தாலி? ஆத்தாடி, சொன்ன மாதிரியே கழுத்துல தாலி தான் கட்டி இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா, இங்க பாத்தியாடி, சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சரியா போச்சு. போ பாத்துக்க, உன் புள்ள வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்ன வேலை பார்த்திருக்கா. இவளுக்கு மாப்பிள்ளைய நம்ம ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ பாரு, தாலியும் கட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய வெளியே ஒளிச்சு வச்சுக்கிட்டு உள்ள இருந்திருக்கா. ஆத்தாடி ஆத்தா, எம்புட்டு நெஞ்சலுக்க காரியா இருக்காளே இவ. ஓய் ஓய் ஓய், இதுக்கு முன்னாடி வேணா உங்க பொண்ணா இருக்கலாம். இப்ப என் பையன் மொறப்பட்டி தாலி கட்டியிருக்கான் அப்படின்னும் போது இது என் மருமக. யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி எதுவும் பேசுனீங்க மொத்த குடும்பமும் இருக்காது. இதுக்கு மேல இங்க நின்னு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உள்ள வாங்க. அப்பா அப்பா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா. அப்பா மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய தயவுல தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்ப்பா. கடைசியில ஏதாவது ஆகி போச்சுப்பா. அப்பா மன்னிச்சிருங்கப்பா. அடபாவே புள்ள, இம்புட்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே நீ நடிச்சிருந்திருக்க. உனக்காக ஊர் முழுக்க நாங்க மாப்பிள்ளை தேடி வீட்டுக்கு வர வச்சு உனக்கு நகை வெட்டி எடுத்து உன்னை அப்படி வாழ வைக்கணும் இப்படி வாழ வைக்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டோம். மொத்த கனவுலையும் கள்ள தூக்கி போட்டுட்டியடி சண்டாளி. இல்ல நல்லா இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. எங்களை எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திட்டலடி. நீ ஒரு காலமும் ஈடாற மாட்டேடி.
ஏமா சாப விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க பெத்த பிள்ளைங்களுக்கு சாப விடலாமா அது இப்ப என் மருமவ சாப விட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன் யாரும் என்ன வேணாலும் பேசிட்டு உனக்கு தெரியும். உன்னைய வளர்க்கறதுக்கு இந்த அம்மாவா ஒத்த பொம்பளையா எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்டி. எத்தனை வீட்டுல 10 பாத்திரம் கழுவி இருப்பேன், எத்தனை வீட்டுல டிச்சல்லி போட்டிருப்பேன், கக்கூசை கழுவி இருப்பேன், எவ்வளவோ பண்ணடி. எல்லாம் எதுக்கு? நீ படிக்கணும், நீ நல்ல நிலைமைக்கு வரணும். உங்க அப்பனும் ஒரு குடிகாரன், நான் தான் இம்பிட்டு கஷ்டப்படுறேன். நீ நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்டி. கடைசியில உள்ளையே இப்படி நீ கூட இருந்து குழி பறிப்பன நினைச்சு பார்க்கலடி, நினைச்சு பார்க்கல. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. ஆமா, காசு காசு காசுன்னு பேயா அலைஞ்ச. அதான் புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்லாம வளர்த்து வச்சிருக்க. இந்த குடும்பத்துக்கோசரம் அலைஞ்சு திரிஞ்சிருக்கான் பாரு அவன். அவன் எவ்வளோ பெரிய கேவலமானவன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? இந்த குடும்பத்துக்கு தாண்டா ஆடிக்கிட்டு இருந்த நீ. வாடா, இனிமே இவளுகள் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேணாம். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். நமக்கு இருந்த புள்ள செத்து போயிட்டா.